நியூஸ்7 தமிழ் செய்தி எதிரொலியாக தஞ்சை மாவட்டம் பூக்கொள்ளை கிராமத்தில் வாழ்வாதாரத்திற்காக போராடிய ராஜகுமார் என்பவருக்கு பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை பொருட்களை வழங்கியதோடு கலைஞரின் கனவு இல்ல திட்டம் மூலம் உடனடியாக வீட்டுமனை கிடைக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்து பெற்றுத் தருவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகே பூக்கொள்ளை கிராமத்தைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி தார்னிகா என்பவர் மிகுந்த வறுமையில் வாடி வருவதாக நாம் நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்டிருந்தோம். இந்த செய்தியை அறிந்த தஞ்சை மாவட்டம் பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினர் அசோக் குமார் அவர்கள் மற்றும் சேதுபாவு சத்திர ஒன்றிய பெருந்தலைவர் முத்துமாணிக்கம் ஆகிய இருவரும் தற்போது அந்த குடும்பத்தின் சூழ்நிலை அறிந்து இங்கு வந்து அவர்களுக்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான்களையும் மேலும் அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ள அவர்களுக்கு தேவையான ஒரு 10,000 ரூபாய் நிதியுதவியும் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நாம் கேட்கலாம். சார் வணக்கம் சார். உங்க சட்டமன்ற தொகுதியில இந்த அம்மா வந்து கணவனை இழந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்டு இப்போ நீங்க இந்த குடும்பத்துக்கு நீங்க தற்காலிகமாக செஞ்சிருக்கீங்க, நிரந்தர உதவி மாதிரி செய்யறதுக்கு என்ன மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்க? உங்களுடைய செய்தி மூலமாக நாங்கள் இந்த குடும்பத்தை பற்றி அறிந்தோம். இதற்கு முன்பே ஒரு 6 மாதத்திற்கு முன்பு இதுபோல் உதவி செய்திருக்கிறோம். தற்பொழுதும் வந்து அவர்களுக்கு பண உதவியும் குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு தேவையான மளிகை சாமான், பழங்கள், பிஸ்கட்டு அனைத்தையும் நானும் ஒன்றிய கழக செயலாளர் முத்துமாணிக்கம் அவர்களும் சேர்ந்து வாங்கி கொடுத்திருக்கின்றோம். இவர்களுக்கு ஆப்ரேட்டர், அதாவது டேங்க் ஆப்ரேட்டர் வேலை வந்து யூனியன்லேருந்து ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கும் பொழுது வேலை போட்டு கொடுத்திருக்கின்றார். அது மாத சம்பளம் ஓரளவு வந்து கொண்டு இருக்கிறது. அதனை அல்லாமல் இவர்களுக்கு இலவச பட்டா வழங்கி கலைஞருடைய கனவு இல்லம் ஒன்றை வழங்கி இவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இவர்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருப்போம். அதே போல 7வது படிக்கின்ற ரணிகா மாணவி இந்த பெண் படிப்பிற்கான செலவுகளையும் அதே போல 2வது படிக்கின்ற பையனுடைய செலவுகளையும் நாங்கள் தொடர்ந்து கண்காணித்து அவர்களுடைய செலவுகளை, படிப்பு செலவுகளை ஏற்று அவர்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த குடும்பத்தின் சூழ்நிலை அறிந்து நியூஸ்7 தமிழ் செய்தி வெளியிட்டதன் சார்பாக தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அசோக்குமார் அவர்கள் மற்றும் சேதுபாவு சத்திரம் ஒன்றிய பெருந்தலைவர் முத்துமாணிக்கம் ஆகிய இருவரும் தற்போது இந்த உதவிகளை செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இந்த தகவல் தெரிவித்து அவர்களுக்கு ஒரு நிலமும் கலைஞரின் கனவு திட்டத்தின் மூலமாக அவர்களுக்கு ஒரு வீடும் வழங்கப்படும் என தெரிவித்திருப்பது தற்போது இந்த குடும்பத்திற்கும் இந்த பகுதி மக்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சையிலிருந்து ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார்.